இன்றைக்கி நம்ம கோதுமை ரவா இல்லாமல் ஒரு டேஸ்டியான உப்புமா செய்ய போகிறோம். அது எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க. ஃபஸ்ட்டு கடாய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ எண்ணெய் ஊற்றிக்கிறோம் தேவையான அளவு. எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ கடுகு சேர்த்துக்குருவோம். அடுத்தது கடலைப்பருப்பு, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், பச்சை மிளகாய் கருவேப்பிலை எல்லாம் வதங்கிடுச்சு. அடுத்தது வெங்காயம் சேர்த்துக்கிறேன். பெரிய வெங்காயம் 2 கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. அடுத்தது தக்காளி, தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம உப்புமா எப்போதுமே தண்ணி ஊற்றி செய்வோம். தண்ணிக்கு பதிலாக நம்ம தேங்காய் பால் ஊற்றி செஞ்சோம்னா உப்புமா நல்லா டேஸ்ட்டாக அருமையாக இருக்கும். எந்த உப்புமா இருந்தாலும் ரவா உப்புமா சரி, சேமியா உப்புமா இருந்தாலும் சரி, நீங்கள் தேங்காய் பால் ஊற்றி செஞ்சு பாருங்கள், நல்லா அருமையாக டேஸ்ட்டாக இருக்கும். தண்ணிக்கு பதிலாக தேங்காய் பால் சேர்த்துக்கிறோம். நல்லா கொதிக்குது. நம்ம தேங்காய் பால் சேர்த்ததெல்லாம் ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விடணும். டக்குன்னு கொதிச்சோடனே நம்ம சேர்த்துக்கிறக்கூடாது. ரவா உப்புமாலாம் எந்த உப்புமா இருந்தால் நல்லா கொதிக்க விட்டு சேர்த்துக்கிறேங்க. இப்போ இந்த மாவு எப்போ நான் தயார் பண்ணேன்னா, ரேஷன் அரிசியை நல்லா அலசி காய வச்சு நல்லா பொன்னிறமாக பொரியரிசி மாதிரி வறுத்து எடுத்துட்டு அப்புறம் மிக்சியில் நல்லா மாவு மாதிரி அரைச்சி எடுத்துருக்கோம் பாருங்கள். நம்ம ரவா உப்புமா சேமியா அதெல்லாம் வீட்டில் எல்லாரும் நம்ம அரிசியை வச்சு நம்ம வீட்டிலேயே தயார் பண்ணலாம். அந்த உப்புமா நான் அரிசி வறுத்து தான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதை நான் சேர்த்துக்கிறேன். நல்லா மணக்குது. வீட்லேயே நம்மளே அரிசியை வறுத்து நல்லா பொடி பண்ணி மாவை அரைச்சி உப்புமா செய்கிற நல்லா மணமாக வாசமாக நல்லா இருக்குல்ல. இப்போ நம்ம நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். கட்டி பிடிக்காமல் கிண்டாமல் விட்டோம்னா அப்புறம் அங்கனங்கன்னா கட்டி பிடிச்சிக்கிறோம். நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். நல்லா போட்டு சிம்மில் வச்சு நல்லா கிண்டணும். தண்ணிலாம் நல்லா வத்திருச்சு பாருங்கள். நம்மளுக்கு தேங்காய் பால் அரிசி உப்புமா ரெடி ஆயிடுச்சு. எப்படி நல்லா இருக்கு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் டிஃப்ரெண்ட்டாக இது மாதிரி ஒன்று ஒன்றா செஞ்சு போடுவோம். நீங்கள் மறக்காமல் எங்கள் வீடியோவை பாருங்கள். நம்ம நல்லா தண்ணியெல்லாம் நல்லா வத்திருச்சு பாருங்கள். உப்புமா எப்படி இருக்குன்னு